குரு ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வர்க்க சக்கரம் என்று சொல்வார்கள். அது ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம் என்று சொல்லுவோம். அது மாதிரி 20 வர்க்க சக்கரம் இருக்கும். அது பற்றியும் இந்த 10 பொருத்தத்தில் ராசி அடிப்படையில் பார்க்கப்பட்டது. புதுமண தம்பதிகள் கல்யாணத்துக்கு ஏற்படுதுன்ற 10 பொருத்தத்தை பார்ப்பாங்க. அது பற்றியும் மற்றும் ஒரு ஜாதகருக்கு முக்கியமாக எதன் அடிப்படையில் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்பதை இந்த காணொலியில் சொல்கின்றேன். காணொலி முழுதாக பாருங்கள். மிக முக்கியமான விஷயம் அது. ஏன்னா ஜாதகன்றதை பொதுவாக பார்த்துட்டு நவாம்சத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜாதகத்தை தாண்டி சில முக்கியமான கட்டங்கள்லாம் பார்க்கப்பட வேண்டும். அதை பற்றி இந்த காணொலியில் பேச அதை முழுமையாக காணுங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பொதுவாக ஜாதகருக்கு ராசி கட்டம் என்று பார்த்தால் போதும் என்று பல ஜோதிடர்கள் அப்படிதான் ஜாதகம் பார்த்து சொல்லப்பட்டதா இருக்குது. அதுக்கடுத்து நவாம்ச கட்டம். பொதுவாக நவாம்ச கட்டம் என்பது மனைவி வரும் கல்யாண பையனுக்கு வரும் மனைவி எப்படிப்பட்டவள் என்று தெரிஞ்சுக்கிறது. அதேமாரி பெண்ணுக்கு வர கணவன் எப்படி இருப்பான்றத பொதுவாக கல்யாணத்துக்காக பார்க்கப்படுறது நவாம்ச கட்டம். இதே நவாம்ச கட்டம் மாதிரி மொத்தம் 18 கட்டம் இருக்குது. ராசி நவாம்சத்தோடு சேர்த்து மொத்தம் 20 கட்டம் இருக்குது. அது வர்க்க சக்கரம் என்று சொல்லுவாங்க. அது ஒன்றொன்றுத்துக்கும் ஒன்றொன்று தான் பார்க்கணும். கல்யாணத்துக்காக பார்க்கப்படுறது நவாம்ச கட்டம். மனைவி மதம் சமூகம் சார்ந்த விஷயங்களில் நவம்ச கட்டத்தை பார்த்தால அந்த அம்சம் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வேலையை பற்றி, ஒரு குழந்தை பிறகுமா பிறகாதான்றதை பற்றி, பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதான்றதை பற்றி, குடும்பம் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம், இதெல்லாம் நவாம்ச கட்டத்தில் துல்லியமாக பார்க்க முடியாது. ஜாதக கட்டத்தை பார்த்து புது பலனவும் சொல்றது அந்த அளவுக்கு துல்லியத்தை கொடுக்காது. இப்போ நவாம்ச கட்டம் மாதிரி இன்னும் ராசி கட்டம், நவாம்ச கட்டம் இன்னும் 18 கட்டம் இருக்கு. ராசி சக்கரம் டி சார்ட் 1 என்று சொல்லுவாங்க. ஹோரா சக்கரன்றது D2 அது ஒருத்தருடைய செல்வம், குடும்பத்தை பத்தி குறிப்பிடுறது. டிக்ஷானான்றது உடன் பிறந்தவர்களை பத்தி குறிப்பிடுறது. பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதான்றதை பத்தி அந்த டிக்ஷானான்ற சார்ட் பார்த்தா கம்ப்ளீட்டா தெரியும். அதுக்கப்புறம் இந்த சதுர்தாம்ஷான்றது அதிர்ஷ்டம், புகழ், இதை குறிக்கிறத சார்ட். அது லாட்டரியில் வாங்கியிருக்காரு, உண்மையில இந்த லாட்டரிக்கான அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்குமா, வாய்ப்பு இருக்குதான்றத அந்த சக்கரத்தை பார்த்து சொல்லிடலாம். ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுறாரு, அதில் அதிர்ஷ்டம் சார்ந்த இது ராகு ராசி ராசி கட்டத்தில் எப்படி இருக்குன்றத பார்க்குது. முக்கியமா சதுராம்சம் அந்த D4 சார்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவருக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்றது. அது பஞ்சாம்சான்ட்டு D5 என்ற சார்ட்டை சொல்லுவாங்க. அது ஒருத்தருடைய புகழ், சக்தியை குறிக்கிறது. D6 சார்ட் சஷ்டாம்சான்ட்டு சொல்லுவாங்க. அது ஒருத்தருடைய ஆரோக்கியத்தை, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, பிரச்சனையா இருக்கு, இந்த நோய் சார்ந்த பிரச்சனைகள் பார்க்கறது D6 பார்க்கறது. D7 சப்தாம்ஷான்றது குழந்தைகள் ஆரோக்கியம், குழந்தைகள் பிறக்குமா பிறக்காதா, இந்த குழந்தைகளை பற்றி பார்க்குற கட்டம். இது மாதிரி அப்படியே தொடர்ந்து போனா 20 D சார்ட் அது மாதிரி வர்க்க சக்கரம் இருக்கு. பொதுவாக ராசி சக்கரத்தை பார்த்துட்டு நவம்சத்தை பார்த்துட்டு பொது பலன் சொல்றது அந்த அளவுக்கு ஒரு 50% தான் அது சரியா இருக்கும். மீதி 100% துல்லியமான பலன் அந்த சார்ட்டையும் பார்க்கணும். இப்போ ஒரு 100% ஒரு ஜாதகருக்கு பார்க்குறோன்னு வச்சுங்களேன், 30% 20% அந்த கோல்சார், அன்றைய கிரக கோல்சார் தன்மையில் அது 20% ஈடுபடும். மீதி 30% ராசி சக்கரம் பிறப்பு ஜாத சக்கர அடிப்படையில் பார்த்துக் கொள்வது. மீதி அது இதுவரை 50 ஆயிடுச்சுங்களா. அதுக்கப்புறம் ஒரு 30% அந்த குறிப்பிட்ட ஒரு தொழில், ஒரு குழந்தை பிறக்குமா பிறக்காதா, ஒரு பொருள் கிடைக்குமா கிடைக்காதான்றத குறிப்பிட்டு அந்த வர்க்க சக்கரத்தை பார்த்தா தான் தெரியும். இப்போ கல்யாணம் ஆகிடுது, 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றாங்க. ஆனா ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறகுறதுக்கான பாக்கியம் இருக்குது, ஆனா குழந்தை பிறகாத தள்ளி போகுது. என்ன காரணம்னு பார்த்தா ஜாதக அடிப்படையில் நல்லா இருக்குது. இப்போ மகேந்திர பொருத்தமும் இருக்கு 10 பொருத்தத்தில். ஆனால் அந்த சப்தாம்ஷான்ற கட்டத்தை பார்த்தாதான் துல்லியமாக சொல்லப்படும். அந்த கட்டத்தையும் பார்க்கணும், 2 பேர்த்தையும் பார்க்கணும். அது பார்க்கும்போது மீதி ஒரு 30% கனெக்ட் ஆகும், மீதி 80% ஓகே ஆகிடும். அதுக்கு அடுத்து தசா புத்தி தான் ரொம்ப முக்கியம். அதோட சேர்த்து அது 20%, மொத்தம் 100%, 90% பலனை இதை 4 கட்ட அடிப்படையில் பார்க்கும்போது துல்லியமாக எடுத்துடலாம். இந்த அடிப்படையில் தான் பார்க்கப்படணும். ஒருத்தருக்கு ஜாதக அடிப்படையில் கார் வாங்குறதுக்கான யோகம் இருக்குன்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அவர் உண்மையில அந்த ஜாதகக்காரர் கார் வாங்குவாரா? அவர் கார் வாங்குறது கார் டாக்ஸி ஓட்டுறதுக்கு கூட தான் கார் வாங்குவார், டிரைவராக கூட வேலை செய்வார், காரில் போகிற அம்சம் இருக்குன்னு நம்ம பொதுவாக சொல்லிடலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த வர்க்க சக்கரம் பார்க்கும்போது, ஓர சக்கரம் பார்க்கும்போது, அந்த அதிர்ஷ்டம், இது மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது தான் அம்சம் இருக்கான்றதை துல்லியமாக நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒருத்தர் கார் வாங்குறன்னும் போது அவர் ஓட்டின்னு கூட தான் டிரைவராக கூட வேலை செய்வார், காரில் போகிற யோகா இருக்குதுன்னு டிரைவராக கூட தான் வேலை செய்வார்.
சொந்தமாக கார் வாங்கிட்டு கால் டாக்ஸி டிரைவராக வேலை செய்வார். ஆனால் சொந்தமாக கார் வாங்கி அதில் டிரைவரை போட்டு உட்காந்துட்டு போகிற யோகன் ஒன்று தனி இல்லை. அது வந்து ராசி கட்டத்தை தாண்டி இது மாதிரியான வர்க்க சக்கர கட்டம் மற்ற சக்கர கட்டத்தில் பார்க்கும்போது தான் வந்து அது கனெக்ட் ஆகும். ஒரு 10 பொருத்தத்தில் வந்து மகேந்திர பொருத்தம் இருக்குதுன்னு இல்லைன்ட்டு வேண்டான்ட்டு சொல்லிடுறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த சப்தாம்ச கட்டத்தை பார்க்கணும். 2 பேருக்கு பையனையும் பொண்ணுதையும் பார்க்கும்போது உண்மையில் குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் இருக்குன்னு அதில் இருந்ததுன்னா தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் துல்லியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜோதிடம் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல், அது மிகப்பெரிய கடல். அது நுட்பமான விஷயங்கள் கூட கவனிக்கப்படுறதா இருக்கும். அந்த நுட்பமான விஷயங்கள் இப்படி தான் வந்து நம்ம கவனித்து அதை செயல்படுத்த வைக்கணும். பொதுவாக வந்து ஜாதக கட்டம் வந்து ராசி கட்டத்தையும் நவம்ச கட்டத்தையும் பார்த்தது வந்து ஒன்றத்துக்கான துல்லியமான பலனை வந்து எடுத்து கொடுக்காது. அது சார்ந்த விஷயங்களில் இப்போ ஆரோக்கியம், ஒருத்தருக்கு உடல்நல ஆரோக்கியம் எது இருக்குன்னா சஷ்டாம்ச கட்டத்தை முக்கியமாக பார்க்கணும். ராசி கட்டத்தை பார்த்து அதை பார்த்தா தான் உண்மையில இந்த ஆரோக்கிய குறைபாடு உண்மையில இருக்கா, அது நோய் சரியாகுமான்றதை வந்து அதுக்கு அந்த கட்டத்தை பார்க்கும்போது தான் தெரியும். அதாவது புதிதாக ஜோதிடம் பார்க்கும் ஜாதகர்கள் வந்து உங்கள் ஜோதிடர்கிட்ட முக்கியமாக சொல்லப்படும் போது இந்த கட்டத்தை நீங்கள் பார்த்தீங்களா, இந்த கட்டத்தில் என்ன அந்த கிரகங்களின் நிலை எப்படி இருக்குன்றதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. அது கேட்கறதுக்கான முழு உரிமை உங்களுக்கு இருக்குது. பொதுவாக வந்து ராசி கட்டத்தை பார்த்து நல்லா இருக்குதுன்றத சொல்லுவது வந்து ரொம்ப அதோடைய ஆழத்தை மேற்பரப்பாக வந்து நுனிக்கரும்ப மேற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப துல்லியமாக பார்க்கறதுனா அந்த கட்டத்தில் பார்த்தா தான் அந்த வர்க்க சக்கரத்தை பார்க்கறது போது தான் அது ஏற்படும். அதனால் ஜாதகம் பார்க்கும் ஜாதகர்கள் வந்து உங்களுடைய ஜோதிடர்கள் கண்டிப்பாக இது மாதிரி தெரிந்து கொண்டு கேட்பது வந்து உங்களுடைய பலனை வந்து முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கான சிறப்புடையதாக. ஆனால் இந்த காணொலி ஒன்று தங்களோட பேசியதில் மிக மகிழ்ச்சி. இக்காணொலி வந்து உங்கள் நட்பு வட்டத்தில் உறவு வட்டத்தில் உங்கள் வாட்ஸ்அப் குரலில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தங்களுடைய வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.